இன்னும் ஒரு பகிர்தலோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிலீவ் அண்ட் யூ வில் மூவ் மவுண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மைதாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்த நம்பணும்னா நமக்கு அது நடக்கும். நம்பினா மட்டும் போதுமா? நடந்துருமா? ஓகே, நான் நம்புறேன், நான் தான் காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட், நம்புறேன், ஒரு நாள் கூட காலேஜுக்கே போக மாட்டேன் அப்படின்னா கோல்டு மெடலிஸ்டா ஆக முடியுமா? முடியாது. நம்ம எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். விஷ், பிலீவ், இது ரெண்டுத்துக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு நம்ம விஷ் பண்றோம். பிலீவ் பண்றோமா? நம்புறோமா? ஆசைப்படுறோம், நம்புறோமா? அதுதான் பெரிய கேள்விக்குறியே. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணா மட்டும்தான் அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செய்வோம். ஸோ நான் ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். பிலீவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பவர் வரும், ஒரு எனர்ஜி வரும். டு டூ வாட்? டு டூ சம்திங் டு பிகம் அன் ஆண்டர்பிரனர். என்ன பண்ணணும், என்னவா ஆகணும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களை அடுத்த அடி எடுத்து வைக்க உதவும். ஸோ வாழ்க்கையில நம்பிக்கைன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐ ஆம் பாசிபிள் அப்படின்ற ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்துச்சுனாலே வாழ்க்கையில ஒரு தடை இல்லாம நீங்க முன்னேறி செல்வீங்க. உங்களுக்கு வர பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. பிலீவ் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு மூவ் மவுண்டெயின்ஸ்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? மவுண்டெயின்ஸ்னா என்ன? நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள், நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், ஒரு சின்ன சின்ன இடையூறுகளை தான் நம்ம மவுண்டெயின்ஸா பார்க்கணும். இந்த மவுண்டெயின்ஸை கிராஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான கீ நம்ம வாழ்க்கையில இருக்கிறது தான் நம்பிக்கை. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். எப்பவுமே நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு யோசிக்கணும். சக்சஸ் குறிச்ச தாட்ஸ் நமக்கு இருக்கணும். ஃபெயிலியரையோ இல்லை நம்ம ஃபெயில் ஆனதையோ நம்ம நினைச்சிட்டே உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு குறைஞ்சிடும். நம்ம மேலே இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு இல்லாம போயிடும். நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆக்கி வில் பி நோவேர். ஒரு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க, அதுல வெற்றி அடைந்திருக்கிறீங்கன்னா அதை குறிச்சு நினைச்சு பாருங்க. எப்படி நீங்க வெற்றி அடைந்தீங்க அப்படின்றத யோசிங்க உட்காந்து. அதை நீங்க செஞ்சாலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் உங்க கூடவே ஆட் ஆயிடும். ஒருத்தவங்க உங்களை பின்னாடியில இருந்து தட்டி கொடுக்க தேவையே இல்லை. உங்களோட பாஸ்ட் சக்சஸே உங்களை நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஃபெயிலியரை பார்த்து நீங்க நின்னீங்கன்னா, ஐயோ போன தடவை நான் தோத்துட்டேனே, போன எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிட்டேனே, இல்ல போன தடவை ஒரு பிசினஸ் பிளான் பண்ணும்போது எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி சரியா இல்லாம நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு உங்க ஃபெயிலியரை நீங்க புடிச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே பெரிய அடி எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ எப்பவுமே ஃபெயிலியரை பார்க்காதீங்க, சக்சஸை பாருங்க. நீங்க எவ்வளவு பாசிபிள்னு உங்களை நினைக்கிறீங்களோ அதை விட நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அதை பிலீவ் பண்ணுங்க. உங்களை மேக்சிமம் நீங்க நம்புங்க. உங்களை பத்தி நீங்க நினைக்கிறத கொஞ்சம் மாத்திக்க. ஸோ ஆல்வேஸ் ட்ரீம் ஹை. எப்பவுமே பெருசா யோசிங்க, பெருசா சிந்திங்க. சின்ன கோல்ஸ் வைக்காதீங்க, பெரிய கோல்ஸ் வைங்க. எப்பவுமே உங்களை நம்புங்க, உங்களால முடியும் நினைங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருங்க. எது செஞ்சாலும் நம்பிக்கையோட செய்யுங்க. வாழ்க்கையில உயரத்தை அடைவீங்க. வாழ்க்கையில வெற்றியாளராக இருப்பீங்க. நன்றி.